ஹலோ. என்ன தலைவரே, என்ன மறந்துட்டீங்களா? அத பாவி, நீ இது சாகலையா? இன்னும் இல்லை தலைவரே. அத்தோட அந்த புள்ள இப்போ ஏன் கண்ட்ரோல்ல. அதச்சே எடாப்பா எடாச்சே. அது ஒன்றிலே சார், நான் காப்பாற்ற வேண்டிய பொண்ணு ஒண்ணு காப்பாத்தி விட்டா திரும்ப திரும்ப அவகிட்டயே மாட்டிக்கிறது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம போனா போதுன்னு விட்டுலாமா? ஐயோ, அப்படிலாம் விடக்கூடாது. நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். ஆனா இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுங்க. டேய், நான் காப்பாத்தி விட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை எப்படி அவன்கிட்ட மாட்டுச்சு? அதுவா, நான் கூட ரொம்ப தூரம் போயிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் வண்டி எடுத்துட்டு போனேன். பார்த்தா ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே ரோட்டு கடையில் இன்னும் புரோட்டா வாங்கி தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அங்கேதான் மாட்டுச்சு. கேட்டீங்களா? எவ்வளவு காட்டாகுது. உசுரை விட இதுக்கு புரோட்டா பெருசா தெரியுது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் காப்பாத்தணும்? சரி சரி புரியுது. இருந்தாலும் நம்ம காப்பாத்தி தாப்பா ஆகணும். அந்த பிள்ளைய விட்டுட்டு ஓடிடு. இல்ல என்னையா பெருசுக்கெல்லாம் சேர்ந்து மிரட்டுறீங்களா? இந்த ட்ரெயினில் இந்த பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு வேற யாருமே கிடையாது. ரொம்ப பேசுனீங்க, பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். ஓ, ட்ரெயின்ல இருக்கியா? அங்க ஏற்கனவே ஒருத்தர் இருப்பாடு. ஏற்கனவே ஒருத்தனா? யாரு? நல்லா தேடி போற, அங்கதான் ஒருத்தர் இருப்பேன். இல்லையே, அப்படி யாரும் இங்கே இல்லையே. நல்லா பாடுறா, அங்கதான் அது மெரூன் கலர் சட்டை போட்டிருப்பேன். மெரூன் கலர்னா? மெரூன் கலர்னா அது வந்து, ஐயோ உனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்குள்ளே சட்டையே பாத்திரலாம். சரி அதை விடு, பச்சை கலர்ல சட்டை போட்டிருப்பேன். பச்சைன்னா டார்க் பச்சையா இல்லை கிளி பச்சையா? ஆடா கொப்பை என்னடா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? வைடா கூட. இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறாங்க? சரி, பச்சை கலர்னா இவனுக்கு பின்னாடி நிற்கிறானே அவனா இருக்குமோ? ஹே டோட், கொஞ்சம் நவந்து நில்லுங்க. இவனா? இவங்கிட்ட மாட்டி அடி வாங்கி சாகிறதுக்கு பேசாம ட்ரெயின்ல இருந்து குதிச்சே செத்துடலாம். கர்த்தரே! யாரா அவ? நம்மள பார்த்தோட ட்ரெயின் எடுத்து குதிக்கிற? ஒருவேளை நம்ம தான் லியோட எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சோ?